தமிழரின் வரலாற்றை மீட்பதற்காகவும் காப்பதற்காகவும் சாதிகளை ஒழிக்க தேவையில்லை என்றும், தமிழர் அல்லாதோரை அடையாளம் காண அவர்களின் சாதியை கேளுங்கள் என்றும், அனைவரும் சாதி பட்டங்களை போட்டுக் கொள்ளுங்கள் என்றும் பரிந்துரைத்திருந்தோம். ஆனால் அதே சமயம் தனது சாதி உயர்வு பேசுவதும் மற்ற சாதியை இழித்து பேசுவதுமே சாதி வெறி என்ற அருவருப்பான இழிவான குணம். அத்தகைய சாதி வெறி ஒட்டுமொத்த தமிழினத்தையும் அழித்துவிடும் என்பதை அனைவரும் உணர வேண்டும். சாதி வெறி பிடித்தோர் சிலரே ஆயினும் அவர்கள் அனைத்து சாதிகளிலும் உள்ளனர். அவர்களுக்கு ஏனைய மக்கள் ஆதரவு கொடுக்கக்கூடாது என்று கருத்துரைப்பதே இந்த விடயத்தின் நோக்கம். சாதி வெறி தலைக்கேறிய மூடன் தன்னை ஆண்ட பரம்பரை என்பான். ஆனால் கடந்த 700 ஆண்டுகளாக எந்த தமிழனும் ஆட்சியில் இல்லை. இவ்வளவு நெடிய காலம் ஆட்சியில் இல்லாத எந்த சமூகத்திற்கும் தங்களை ஆண்ட பரம்பரை என்று சொல்லிக் கொள்வதற்கு தகுதியோ பெருமையோ இல்லை என்ற அடிப்படை ஞானம் கூட இந்த மரமண்டைகளுக்கு இருப்பதில்லை. தெலுங்கனுக்கும் பிராமணனுக்கும் தாங்கள் தொடர்ந்து அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருப்பது இந்த மரமண்டைகளுக்கு ஒரு அவமானமாய் தெரிவதில்லை. அந்த அருவருப்பான அடிமை தலையிலிருந்து விடுபடுவது எப்படி என்று இதுகள் சிந்திப்பதும் இல்லை. ஆனால் சக தமிழனை இழிவுபடுத்துவதில் ஒரு அல்ப சந்தோஷம் ஏற்படுகிறது இதுகளுக்கு. என்னே கொடுமை, என்னே இழிகுணம். ஆண்ட பரம்பரை என்பதில் என்ன பெருமை? ஆண்டவர்கள் எப்படி ஆண்டார்கள் என்பதில்தானே பெருமை. வல்லரசு வல்லரசு என்று சிலர் உளறிக் கொண்டிருந்தனர். அமெரிக்கா கூட ஒரு வல்லரசு தான். உலக மக்களை எல்லாம் அநியாயமாக கொன்று குமிக்கும் அந்த நாட்டை யாரும் மதிப்பதில்லை. எனவே வல்லரசு என்ற சொல்லே பெருமைக்குரிய சொல் அல்ல. நல்லரசை பற்றித்தான் நாம் பேச வேண்டும். அடுத்தவரை ஆள வேண்டும் என்ற எண்ணமே ஒரு அருவருப்பான எண்ணம் அல்லவா? அப்படி இருக்க வெறுமனே ஆண்ட பரம்பரை என்பதில் என்ன பெருமையோ? ஆண்ட பரம்பரை என்று மார்தொட்டிக் கொள்ளும் இந்த அற்பர்கள் சோழ வம்சத்திற்கும் பாண்டிய வம்சத்திற்கும் உரிமை கொண்டாடுவதில் போட்டுக் கொள்ளும் தெருச்சண்டை அருவருப்பானது. இவர்கள் தங்களின் குலம்தான் சோழனோ பாண்டியனோ என்று நிறுவ உரிய தரவுகளை முன்வைத்து சக தமிழ் சாதிகளை இழிவுபடுத்தாமல் நாகரிகமான விவாதங்களில் ஈடுபட்டாலும் பரவாயில்லை. ஆனால் சக தமிழர்களை இந்த சாதிவரி கூட்டம் சகட்டு மேனிக்கு வசைபாடுகின்றன. உலகின் மூத்த குடியான தமிழர்கள் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று உலக மக்கள் அனைவரையும் தனது சொந்தங்களாக கொண்டாடிய தமிழர்கள் இன்று தமிழ் பேசி தன்னோடு ஒரே நிலத்தில் வாழும் சக தமிழனையே இழிவாக பேசும் நிலைக்கு தரம் தாழ்ந்து போனது மிகவும் வருந்துதற்குரியது.